கிருஷ்ணன் கிடைக்க ஆண்டாள் கொடுத்து வச்சிருக்கணும், அதெல்லாம் சரிதான். ஆனா எங்க ஆண்டாள் கிடைக்க அதை விட கிருஷ்ணன் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு மனைவி பெருமாளுக்கு கிடைப்பாளா? அதனால செங்கண்மால் சிவந்த கண்களோடு பித்து பிடித்தவன போல ஆண்டாளுக்காக காத்துட்டு இருந்தான். அவன் தான் கொண்டு போனான். இந்த பாட்டுல தான்ங்கிறது முக்கியம். அந்த தான்கிற ஒரு வார்த்தைக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். பெருமாள் நிறைய பேருக்கு மோட்சம் கொடுப்பார். மோட்சம் கொடுக்கும் போது என்ன பண்ணுவார்னா, ஆதிவாகிக்கர்கள் என்று ஒரு சிலர் இருக்கிறார்கள். உங்களுக்கு இது புரியணும்னா மீண்டும் ஒரு முறை நம்ம கோவில் திருவாய்மொழி பத்தி உபன்யாசம் பண்ணோம் இல்லையா, இதே திவ்ய பிரபந்தம் தொடர்ல. அதுல சூழ்விசு பணிமுகில்னு திருவாய்மொழியில பதிகம். அதுல ஆதிவாகிக்கர்கள் என்பவர்கள்லாம் எப்படி நம்மாழ்வாரை வழிநடத்தி வைகுந்தம் நோக்கி அழைத்து சென்றார்கள், அதை ஆழ்வாரே பாடி இருக்கிறார். அப்போ பெருமாள் பொதுவா ஒருத்தருக்கு மோட்சம் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாராம், அந்த ஆதிவாகிக்கர்கள்ங்கிறவர்களை கை காட்டி விட்டு, பா நீங்கள் இவரை அர்ச்சிராதி மார்க்கம் வாயிலாக அழைத்து வாருங்கள், நான் வைகுண்டத்துல இருக்கேன், அங்க கொண்டு வந்து விட்டுட்டா நான் அவர்களை எதிர்கொண்டு அழைத்து அவருக்கு எல்லா உபச்சாரமும் பண்றேன்பார். அப்படித்தான் இந்த ஆதிவாகிக்கர் கொண்டு போய் வைகுண்டத்துல சேர்த்துருவார். வைகுண்டத்துல பெருமாள் எதிர்கொண்டு அழைத்து அங்கே எல்லா அனுபவமும் தருவார். இது பொது விதி, ஜெனரல் ரூல். ஆனா ஒரு சிலருக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. யார் இதற்கு விதி விலக்குன்னா, புராணங்கள்ல கஜேந்திரன். இந்த கஜேந்திரன் இருக்கானே, அவனுக்கு பெருமாள் எப்படி மோட்சம் கொடுத்தாருன்னு பாகவதம் சொல்கிறது என்றால், இந்த ஆதிவாகிக்கர்லாம் உன்னை கூட்டின்னு போக வேண்டாம்ப்பா, நானே வந்துட்டேன், நீ கருட வாகனத்துல ஏறி உட்காரு, கருடன் உன்னை உடனே வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு வந்துருவார்னு. இந்த ரொம்ப கஷ்டமான ரூட்ல போக வேண்டாம், பைபாஸ்ல வந்துருன்னு அழிச்சுன்னு போற மாதிரி கருடன் மேல பைபாஸ் ரூட்ல கஜேந்திரனை அழைத்து சென்றார். அதே பாக்கியம் இன்னொருத்தருக்கு பெருமாள் கொடுத்தார். அவர் யாருன்னா பெரியாழ்வார். பின்னாடி சென்னியோங்கு பதிகத்துல பெரியாழ்வாருக்கு மோட்சம் கொடுக்கும் போது கருட வாகனத்துல பெருமாள் வரார். அதனாலதான் பறவை ஏறு பரம்பொருடான்னு பெரியாழ்வார் அழைக்கிறார் பாருங்க. கருட வாகனத்துல வந்தது எதுக்குன்னா, இவருக்கு அப்படியே கருட வாகனத்திலே அழைத்து செல்ல. இது ரெண்டாவது. இது கொஞ்சம் விதிவிலக்கு தான். ஆனா மூணாவதா ஒண்ணு இருக்கான். பெருமாளுக்கு சில பேரை ரொம்ப பிடிக்குமா, அவளை என்ன பண்ணுவாராம், கருடன் மேல கூட உட்கார வேண்டாம், நானே வாகனமா இருந்து தூக்கின்னு போறேன் பாரான். அது யாருக்கு நடந்ததுன்னா ஆண்டாளுக்கு நடந்துதான். அதனாலதான் பாட்டை பாருங்க, செங்கண்மால் தான் கொண்டு போனான்னா தானே சுமந்து கொண்டு ஆண்டாளை வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றான். அதனால ஆண்டாளுக்கு பெருமாளே வாகனம் ஆயிட்டார். அப்ப மத்தவாளுக்கெல்லாம் வாகனம் எது? ஆதி வாகிக்கர்கள்னு ஒரு சிலர் வழிநடத்தி செல்வார்கள். கஜேந்திரன் பெரியாழ்வார் போன்றோருக்கு கருட வாகனத்துல அழைத்து செல்வார். ஆனா ஆண்டாள் நாச்சியாருக்கு தான் கொண்டு போனான். அந்த எம்பெருமானே அவளை அழைத்து சென்று விட்டான்.